அம்மா, உனக்கெல்லாம் நான் பாரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. நீயும் அப்பாவும் என் மேல வச்சிருக்க பாசம் புரியதாம்மா செய்யுது. ஆனா என்னால நீங்க பல அவமானங்களை சந்திக்கிறீங்கம்மா. எதுக்கு? உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. நான் எங்கேயாச்சும் போறேன். ஏதாச்சும் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி எப்படியாச்சும் என் பொழப்ப ஓட்டிக்கிறேன். நீயும் அப்பாவும் சந்தோஷமா இருங்க. அடியே முத்துப்பிள்ளை, கொஞ்ச நேரம் வாயை மூடுறி. உங்க அப்பாவுக்கு வேற அரை மணி நேரமா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், போகவே மாட்டேங்குது. ஒழுங்கா பேக்க இறக்கி கீழே வச்சுட்டு வீட்டுக்குள்ள போ. ஊர்ல 1000 பேசதான் செய்வாங்க. எல்லாத்தையும் நம்ம காதுல வாங்கினோம்னா நம்ம எப்படி பொழப்ப நடத்துறது? அடுத்தவன் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா வாழவே முடியாதுடி. இன்னி உன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா நான் பாத்துக்கிறேன். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லட்டும், நாக்கை இழுத்து வச்சு அறுத்து விட்டுருவேன். நீ உங்க அம்மாவை பத்தி முழுசா தெரியாம இருக்குடி. இல்லம்மா, நான் எவ்வளோ அசிங்கமா இருக்கேன்னு பாருமா. நான் இன்னியும் உன் கூட இருந்தா உனக்கு தாம்மா ரொம்ப அசிங்கம். அடியே முத்துப்பிள்ளை, அழகுங்கிறது மனுஷனோட உருவத்தை பார்த்து வரக்கூடாது, மனசை பார்த்து புரிஞ்சுக்கணும்டி. உன்னைய மாதிரி மக கிடைக்க நான் வருஷம்பெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்ன மாதிரி பொண்ணை நான் தேடவே முடியாது. இப்படிப்பட்ட அழகு பெற்ற பிள்ளைய நான் வச்சிருக்கேன். நீ என்னடானா நான் போறேன் போறேன்னு உட்காந்துருக்க. என் மனசை நோக அடிக்காதம்மா, போம்மா வீட்டுக்குள்ள. அப்பா பார்த்தாருன்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவார். அம்மா, நீ அப்பாட்ட சொல்லாதம்மா. நான் எங்கேயாச்சும் வெளியே போய் படிக்க போயிருக்கேன்னு சொல்லிடுமா அப்பாட்ட. நான் எங்கேயாச்சும் போயிட்டேன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்பா தாங்க மாட்டாரு. அதான் சொல்கிறேன், நீங்கள் இது உண்மையை சொல்லிடாத. அடியே, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரொம்பல பேசிகிட்டு இருக்க. ஒழுங்கா வீட்டுக்குள்ளே போ, இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவேன். அம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. உனக்கு இப்போ தெரியாதும்மா. யாராச்சும் உன்கிட்ட வந்து சொல்லும் போது தான் உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதான் நான் எதுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஆனால் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேறம்மா. எல்லாம் உன் நல்லதுக்காக தானம்மா செய்கிறேன். அடியே முத்துப்பிள்ளை, நீ எங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நோகடிக்கிற. நீ இல்லாமல் நானும் அப்பாவும் எப்படி இந்த பூமியில் வாழ்வோம்? நீ இல்லாத வாழ்க்கையே எங்களுக்கு வெறுத்துடும்டி. அம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. நான் கல்யாணம் பண்ணி போயிட்டாலும் வேற வீட்டுக்கு தானே போகணும். அப்படி போயிட்டேன்னு நினச்சிக்கோமா. அடியே, அதுவும் இதுவும் ஒன்னாடி. உங்கள் அப்பா வர நேரமாச்சு முத்துப்பிள்ளை, ஒழுங்கா வீட்டுக்குள்ளே போ. முத்துப்பிள்ளை, என்ன ரெண்டு பேரும் பேக்கோட வெளியே நிக்கிறீங்க? அச்சோ, அப்பா வந்துட்டாரு பாத்தியா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உள்ளே போனேன், கேட்கவே இல்லை. அவருக்கு நீ பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட போகிறாரு. ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே பேசாமல் உள்ளே போடி. நான் ஏதாச்சும் சமாளிச்சுக்கிறேன், போ நீ உள்ள. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தாங்க பேக்க வச்சுட்டு வெளியே நிற்கிறோம். இல்லையே, பார்த்தா அப்படி தெரியல. பேக் ஏதோ ஊருக்கு போற மாதிரில தெரியுது. ஏங்க, நம்ம பொண்ணுக்கு போன வாரம் போய் 4 சுடிதார் எடுத்து வந்தோம்ல, அதை தைக்க கொடுக்கலான்னு கிளம்பிடும். சரி வந்துட்டீங்க, வாங்க சாப்பிட போவோம். சரிம்மா சரிம்மா, நீங்க எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? தாங்க, நான் தைக்க கொடுத்துட்டு வரேன். முத்துப்பிள்ளை, தலையில அவ்வளோ வெயிட்டை வைக்காதம்மா, கீழே வைமாடின்னு உங்க அம்மாட்ட கொடு. இவ்வளோ வெயிட்ல நீ தாங்க மாட்டம்மா. அப்பா நம்ம மேலே எம்பிட்டு பாசமாக இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு போய் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக கொடுக்குற மாதிரி இருக்கு. அடியே, நீ பேக்கை வாங்கிட்டு நடக்க மாட்டியா? பாவம், அவகிட்ட போய் பேக்கை கொடுக்குற. ஏங்க, நான் தாங்க கொண்டு வரேன்னு சொன்னேன். அவ என்னடானா தலையில் தூக்கி வச்சுட்டு வரா, நான் என்ன பண்ணுறது? அவ சொல்லதான் செய்வா, நீ தான் வாங்கிட்டு போகணும். ஏங்க, மகளை மட்டும் தாங்காதீங்க, கட்டின பொண்டாட்டியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உன்னைய பார்த்துக்காமையா? நீ இல்லாமையா அவ வந்தா? நல்லா கேட்குறப்ப மட்டும் சமாளிச்சிடுறீங்க. பழகிருச்சுல, என்ன பண்றது? என்னது பழகிருச்சா? சரி சரி, சாப்பிட உள்ள போங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, போங்க உள்ள. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் முத்துப்பிள்ளையோட மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, சோகமா இருக்க மாதிரி இருக்கு? ஏங்க, அது ஒன்றும் இல்லைங்க, தூங்கிட்டு இருந்தா. அதான் வாடி தைக்க போலான்னு கூப்பிட்டேன், அதான் ஒரு மாதிரியா இருக்கா.